பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா கால்ஸ், எஸ்எம்எஸ், டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். என்னென்ன பிளான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணியோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 153. இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப அன்லிமிடெட் கால்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 26 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 100 SMS பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். 26 days பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி இந்த பிளானில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் செகண்ட் பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா ரூ. 184. ஸோ இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு 1 GB டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா 100 SMS நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். 28 days பார்த்தீங்கன்னா வந்து வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரூ. 187 ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிடெட் கால்ஸ் நீங்கள் வந்து பேசிக்க முடியும். 1.5 GB டேட்டா பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு வந்து கொடுக்குறாங்க. டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா 100 SMS நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 28 days பார்த்தீங்கன்னா வேலிடிட்டியும் இந்த பிளானில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா ரூ. 199. இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 100 SMS நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். வேலிடிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 30 days பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய மினிமம் ரீசார்ஜ் பிளான் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.